வீரமங்கை ராணி மங்கம்மாள் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பெண் சாதனையாளர்களை அறிமுகப்படுத்த மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் கே. சாமிதுரை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சூழ்ச்சியால் சுவரமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சுடர்விட்ட நீதிதனை தூக்கி எறிந்துவிட்டு சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சொல்லும் அதிகாரத்தை மாற்றிய மாபெரும் எங்கள் நிர்வாக நீதிபதி அவர்களுக்கு எங்கள் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தையலை உயர்வு செய் என்ற அந்த வார்த்தைக்கு மட்டுமல்ல, மாதராய் பிறப்பது நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிமணியின் வார்த்தைகளை இன்று மிகப்பெரிய ஒரு அச்சிவராக, தலைசிறந்த நீதிபதியாக, கவிஞராக இங்கே வந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை, பவானி சுப்ராயன் மேடம் அவர்களுக்கு நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று நீதியினை மிக விரைவாக சிறந்த முறையிலே பரிணாமம் செய்து கொண்டிருக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு நீதியரசர் விவேக் சிங் அவங்களுக்கு நன்றியினை ஐ வில் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே வீரமங்கை ராணி மங்கம்மாள் விருதினை முதலில் பெற இருக்கக்கூடியவர்கள் 84 வயது இளைஞர் பத்மஸ்ரீ டாக்டர் நாச்சியார் அவர்களுக்கு என்பதை இந்த அரங்கம் மிக மகிழ்ச்சி அடைகிறது. முதலிலே ஹெலன் கெல்லர் she was asked who was worse than the born blind என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். they have a vision but no sight என்று சொன்னார்கள். கண் இருக்கும் ஆனால் தரிசனம் இருக்காது. அந்த தரிசனத்தை இன்று மிகப்பெரிய அளவிலே 32 மில்லியன் மக்களுக்கு இந்திய தேசத்திலே கொடுத்த மாபெரும் பெருமையினை இந்த அரங்கத்திலே நாம் அவர்களுக்கு கிடைத்திருப்பது பத்மஸ்ரீ அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய விஷன் 12 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அரவிந்த் கண் மருத்துவமனை அவருடைய சகோதரர் வெங்கடசாமி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இன்று வேர்ல்டு முழு அப்துல் கலாமிலிருந்து நம்முடைய பிரசிடெண்ட்டில் இருந்து பலருமே அந்த இடத்திலே வந்து சிகிச்சை பெறுவது மட்டுமல்ல, பல லட்ச செவிலியர்களை +2 படித்தவர்களுக்கு அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு ஸ்கீம் MLOP என்ற அந்த மாபெரும் ஸ்கீம் இன்று +2 படித்து கிராமங்களிலே இருக்கக்கூடிய வேலையில்லாத பெண்களுக்கு 2 வருடம் போர்டிங் அண்ட் ஸ்டைஃபனோடு கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படுத்திய டாக்டர் நாச்சியார் அவர்களை இந்த அரங்கத்திலே பெருமையோடு நினைக்கின்றோம். 10,000 கண் மருத்துவர்கள், தரமான மருத்துவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 48% இலவசமாக அந்த பயணத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே அவர்கள் விருது என்று கேட்கக்கூடிய அளவிலே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு நியூ டெல்லியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. லெஜெண்டரி விமன் ஆஃப் டீகேட் ஹெல்த் கேர் என்ற விருதை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். மனிதநேய மருத்துவ திலகம் என்ற விருதினை குன்றக்குடி அடிகளார் அவர்கள் திருவண்ணாமலை ஆதீனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறையிலே அவர்களை பாராட்டி பெஸ்ட் சோசியல் ஒர்க்கர் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரவானர் அச்சீவ்மெண்ட் அவார்டு பெற்றிருக்கின்றார்கள். பெஸ்ட் மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர் என்ற விருதினை பெற்றிருக்கின்றார்கள். ஏராளமான 40க்கும் மேற்பட்ட நூல்கள். அது மட்டுமல்ல, இன்று இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டியாக பல நாடுகளிலே இருக்கிறார்கள் என்ற பெருமை இன்று அவருடைய கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள் வரவேற்கக்கூடிய பல மாணவ மாணவிகளை உருவாக்கி இருக்கின்றது. அவர்களுக்கு நாம் இங்கே WAயின் சார்பிலே இந்த வீரமங்கை ராணி மங்கம்மாள் விருதினை மாண்புமிகு நிர்வாக நீதியரசர் அவர்கள் திருக்கரத்தாலே அவர்கள் பெற இருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு உங்கள் கரவோசத்திற்கு அடிப்படையிலே அவர்களை வரும்படி வருக வருக என நாங்கள் வரவேற்கின்றோம். பத்மஸ்ரீ விருதினை சமீபத்தில் பெற்ற டாக்டர் நாச்சியார் அவர்களுக்கு எங்கள் நிர்வாக நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் பவானி சுப்ராயன் இருவரும் சேர்ந்து இந்த விருதினை வழங்கி கௌரவப்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் நம் நன்றியினை காணிக்கையாக்குகிறோம். அவர்கள் பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். இரண்டாவதாக வழக்கறிஞர், சிறந்த சமரச தீர்வாளர்,
தலை சிறந்த நேச்சுரல் மாஸ்டர் ஆத்லட் என்று சொல்லக்கூடிய தனலட்சுமி வழக்கறிஞர் அவர்கள் 58 வயதை பெற்ற அந்த வழக்கறிஞர் இந்த வருடத்திலும் 3 மாபெரும் சாதனை செய்திருக்கின்றார். 100க்கு மேற்பட்ட தங்கப்பதக்கங்கள் பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் ஏசியா மாஸ்டர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளிலே கடந்த வருடம் பிலிப்பைன்ஸிலே நடைபெற்றதிலே வெள்ளிப் பதக்கம் பெற்றிருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, கடந்த மாதம் இவர்கள் 44வது நேஷனல் மாஸ்டர்ஸ் ஆத்லட் சாம்பியன்ஷிப்பிலே மகாராஷ்டிராவிலே 5 பதக்கங்கள் பெற்றிருக்கின்றார்கள் பூனேயிலே. அது மட்டுமல்ல, இவர்கள் 22% அந்த இதில் புள்ளியை பெற்று கொடுத்து தமிழகத்திற்கு ஒரு இமேஜை ஏற்படுத்திய இந்திய தேசத்திலே ஒரு அற்புதத்தை செய்திருக்கின்றார்கள் வழக்கறிஞர் தனலட்சுமி. அது மட்டுமல்ல, வரப்போகிற ஆகஸ்டிலே ஸ்வீடனிலே அவர்கள் 20 நாட்கள் நடக்கக்கூடிய போட்டியிலே வேர்ல்டு மாஸ்டர்ஸ் ஆத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பிலே அவர்கள் மிகப்பெரிய தங்கத்தை இந்தியாவிற்கு பெற்றுத்தர இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாண்புமிகு நிர்வாக நீதியரசர் அவர்களும் நீதியரசர் பவானி சுப்புராயன் அவர்களும் இந்த விருதினை வழங்கி கௌரவப்படுத்துகின்றார்கள். நன்றி. அது மட்டும் இல்லை, கர்நாடிக் வயலினில் சி இஸ் எக்ஸ்பர்ட் இன் கர்நாடிக் வயலின். சிவ கைலாசியம் என்ற வாத்தியம் வாசிப்பதிலே அவர்கள் திறம்பட இருக்கக்கூடியவர்கள். நம்முடைய மீடியேட்டராக ஏடிஆரிலும் நல்ல பணிகளை செய்து வருகின்றார்கள். வாழ்த்துக்கள். பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு விமன் ஃபார் தே ஆர் த மேன்கைண்ட் என்று சொல்வார்கள். 3வது நாம் இங்கே ஆவலோடு பார்க்கக்கூடியவர்கள் லதா குருபாரதி. 57 வயது நிரம்பிய அவர்கள் MSW மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கராக தன் பயணத்தை தொடர்ந்து MS செல்லமுத்து ரிசர்ச் ஃபவுண்டேஷனிலே 25 வருடங்களாக அட்மினிஸ்ட்ரேட்டராக, அங்கே டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷனாக பணிகளை தொடர்ந்து டு ப்ரொமோட் மென்டல் ஹெல்த் த்ரூ எங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக் மென்டல் ஹெல்த் கேர் என்பதை அவர்கள் வாழ்க்கையிலே எடுத்து டாக்டர் CRSோடு இணைந்து இங்கே சைக்காட்ரிக் என்று சொல்லக்கூடியது மட்டுமல்ல, பல்வேறு நோய்களுக்கு வாழ்க்கையிலே புனரமைப்பை செய்து கொண்டிருக்கூடியவர்கள். சிஸ்டர் நிவேதிதா அவார்டை பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2018 அவர்களுக்கு தமிழக அரசு கொடுத்து கௌரவம் செய்திருக்கின்றார்கள். அதேபோன்று ஒகேஷனல் எக்ஸலன்ட் அவார்டை பெற்று சிறந்த நிர்வாகம் செய்வதிலே தலை சிறந்த அந்த பெண்மணிக்கு நம்முடைய நீதி அரசர்கள் இந்த விருதினை கொடுத்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அவருடைய கணவர் குருபாரதி நம்முடைய இங்கே வந்திருக்கின்ற அவரையும் மேடைக்கு வரும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் 1 வருடம் நம்ம வழக்கறிஞர்களுக்கு கவுன்சிலிங் எடுத்தார்கள். மாண்புமிகு நீதியரசர் MM சுந்தரேஷ் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க 1 வருடம் வழக்கறிஞர்களுக்கு அந்த பணியினை இலவசமாக எடுத்து செய்தார்கள். அவர்களை இந்த அரங்கம் பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது, நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்து நாம் ஆவலோடு பார்க்கக்கூடிய 18 வயது நிரம்பிய இளம் சிறாரிலிருந்து இப்பொழுதுதான் ஜோனையிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. அன்பகத்திலே இருந்து ஒரு ஆஃபனாக வந்து இன்டலெக்சுவலி டிசபிலிட்டியிலே அறிவுசால் குறைந்ததிலே 45% ஊனமாக இருப்பது. ஊனம் ஒரு தடைக்கல் அல்ல, முயலாமையும் இயலாமையும் தான் முன்னேற்றத்தை தடுக்கும் முட்டுக்கட்டைகள் என்பதை மாற்றி சர்வதேசம் 199 நாடுகள் நடந்து கொண்ட போட்டியிலே அவர்கள் ரோலர் ஸ்கேட்டிங்கிலே நம் நாட்டிற்காக வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த அந்த தேவியை இந்த அரங்கம் பாராட்டுகிறது. அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறந்த ஸ்விம்மர் அவர்கள், ஆத்லெட் அவர்களோடு அங்கே வரக்கூடிய செக்ரட்டரி அவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஹெட் மினிஸ்டர் இருவரையும் வந்து இந்த விருதினை மாண்புமிகு எங்களுடைய நிர்வாக நீதியரசர் அவர்கள் கொடுத்து, மாண்புமிகு நீதியரசர் பவானி சுப்புராயன் அவர்கள் இருவரும் சேர்ந்து கொடுத்து கௌரவப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த அரங்கம் கரவொலி எழுப்புகிறது. வயதிற்கும் சாதனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை இந்த அன்பு பிள்ளை நிரூபித்து காட்டிவிட்டிருக்கின்றாள். ஓடிக்கொண்டிருப்பதைப் போல தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றாள். அந்த ஸ்ரீதேவி வரப்போற போட்டிகளிலே கலந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்கு இந்த அரங்கம் மனதார பாராட்டுகிறது, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அன்பகம் ஹோமுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இங்கே
80% டிசபிலிட்டியாக இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கின்றார்கள். ஃபாத்திமா பிபி என்ற 40 வயது பெண்மணி மாற்றுத்திறனாளிகளுக்காக மா திரைப்படத்தை டைரக்டராக முதல் பெண் டைரக்டர், லிம்கா ரிகார்ட் வீல் சேர் டைரக்டர் என்ற பெருமையை இந்திய தேசத்திலே பெற்றிருக்கக்கூடிய அவர்களுக்கு மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்கள் இந்த விருதினை வழங்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். லிம்கா ரிகார்ட் 75% அவர்களுக்கு இங்கே அவர்கள் ஸ்போர்ட்ஸில் வில்வித்தை, ஷார்ட் புட், ஜாக்கிங், பளு தூக்குதல், டேபிள் டென்னிஸ் இதிலே நேஷனல் இன்டர்நேஷனல் பிளேயராக இருக்கக்கூடிய ஃபாத்திமா பிபிக்கு இங்கே பாராட்டுக்களை நிர்வாக நீதியரசர் தலைமையிலே இங்கே அவர்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறது. அறக்கட்டளை நிலா என்ற ஃபவுண்டேஷனை வைத்து 250 பேருக்கு உணவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அன்பு ஃபாத்திமா பிபிக்கு இங்கே நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் கௌரவப்படுத்துகின்றார்கள். அவருக்கு 2 குழந்தைகளும் இங்கே இந்த அரங்கத்திலே வந்திருக்கின்றார்கள். அவருடைய சிஸ்டர் ஒரு லா படிக்கக்கூடிய ஒரு சகோதரி இந்த இடத்திலே வந்திருக்கின்றார். அனைவரும் நம்முடைய கரவோசத்தால் அவர்களை உற்சாகப்படுத்தி வரக்கூடிய இப்பொழுது போலியோ பாதிப்பு வந்தாலும் என் மனம் தளராது. முடியாது என்று சொன்னால் மூடத்தனம், முடியுமா என்று சொன்னால் மடத்தனம், முடியும் என்று சொன்னால் மூலதனம் என்பதை நிரூபித்து காட்டி மாற்றுத்திறனாளிகளுக்காக படங்களை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு ஃபாத்திமா பிபிக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 12 சாதனையாளர்களிலே மாற்றுத்திறனாளிகள், இன்டலெக்சுவலி டிசபிள்டு என்று சொல்லக்கூடிய அறிவுசால் குறைந்தவர்கள் இருக்கக்கூடிய அரங்கத்தில் விசுவலி சேலஞ்சடில் ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி சௌமியா இந்த அரங்கத்திலே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் இங்கே அவர்களுடைய சாதனைகளை இங்கே சொல்ல இருக்கின்றோம். இளம் வயதிலேயே முதல் படிப்பிலே அவர்கள் தன்னுடைய முழு முயற்சியிலே அவர்கள் +2 200 அவுட் ஆஃப் 200 எடுத்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். 10th சமூக அறிவியலே 100 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்திருக்கின்றார்கள். பாடல் பாடுவதிலே தலை சிறந்த எஸ்பிபி அவர்களே கூப்பிட்டு பாராட்டி அவருடைய பாடலை அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு ஒரு தலை சிறந்த பாடகி. அவர்கள் நல்ல கவிதையை எழுதக்கூடியவர்கள். மாண்புமிகு நீதியரசர் கவிதையிலே இன்று நமக்கு எடுத்து சொன்னார்கள். அவர்கள் இங்கே நம்முடைய அன்பு வேல்முருகன் அவர்களையும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த டீம் அனைவரும் மேலே வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே அவருக்காக உதவியாக இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் வேல்முருகன் இவர்களுக்காக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். செந்தமிழ் கல்லூரியிலே இப்பொழுது தமிழ் துறையிலே படித்து கொண்டிருக்கின்றார்கள். டிஎன்பிசியிலே குரூப் 1 பாஸ் பண்ண வேண்டும் என்பது அவருடைய லட்சியம். சிறந்த பாடகி, சிறந்த கவிதை படைப்பாளி, சிறந்த முதல் மதிப்பெண் பெற்ற சௌமியாவை இந்த அரங்கம் வாழ்த்துகிறது. மாண்புமிகு நீதியரசர் பவானி சுப்புராயன் அவர்கள் இந்த விருதினை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ராணி மங்கம்மாள் விருதினை. நன்றி.